Welcome to this Embedded System Design, IoT and PCB Design Masterclass series. I welcome you all for this session. Thank you so much for your time. So, இன்னைக்கு செஷன் இது வந்து ரெக்கார்டட் செஷன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே, எப்படி ஒரு ESP32ஓட DHT11 சென்சரை இன்டர்ஃபேஸ் பண்ணி அந்த டேட்டா எப்படி க்ளவுடுக்கு அனுப்புறது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படும். லைக் ஒரு ESP32 போர்டு தேவைப்படும், DHT11 சென்சர் ஒன்று தேவைப்படும், அப்புறம் ஒரு 10K ohm ரெசிஸ்டர் தேவைப்படும், அதுக்கப்புறம் திங்ஸ்பீக் க்ளவுட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறது Arduino சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஸோ இன்றைக்கி செஷனில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ESP32 போர்டை எப்படி லைக் சாஃப்ட்வேர் Arduino ஓப்பன் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு DHT11 சென்சரை எப்படி ESP32 இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து லைக் டேட்டா எப்படி நீங்கள் திங்ஸ்பீக் க்ளவுடுக்குள்ளே அனுப்புறது. ஓகே, எப்படி க்ளவுடில் அனுப்புறது, ப்ளஸ் திங்ஸ்பீக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் டேட்டா எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, திங்ஸ்பீக் அக்கௌண்ட்டில் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி லைக் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். லைக் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஃபார்ம் லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். மினிமம் அட்டண்டன்ஸ் லைக் 25 days 30 days மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் அப்படின்னா உங்களுக்கு 25 days தேவைப்படும். லைக் உங்களுக்கு லைக் 10 day ஒர்க் ஷாப் சீரிஸ் அப்படின்னா 9 days தேவைப்படும். ஓகே, மினிமம் அட்டண்டன்ஸ். சில செஷன்ஸ் நாங்கள் ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவோம். இன்கேஸ் என்னால் லைவில் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த செஷன் ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங் கிளாஸ். ஓகே, ஸோ PPTs அண்ட் சோர்ஸ் கோட் டவுன்லோட் எல்லாமே உங்களுக்கு லைக் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். லைக் இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் ESP32ஓட ஒரு DHT11 சென்சர் இன்டர்ஃபேஸ் பண்ணி அது திங்ஸ்பீக் க்ளவுடோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். டேட்டா நம்ம க்ளவுடுக்கு அனுப்ப போகிறோம். க்ளவுடில் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திங்ஸ்பீக் க்ளவுட் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் தான், நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ESP32 போர்டு லைக் 600 rupees கிட்ட உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். DHT11 சென்சர் ஒரு 100 rupees கிட்ட கிடைக்கும், ப்ளஸ் 10K ohm. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஹார்ட்வேர். லைக் ESP32 DHT22 நீங்கள் DHT11 யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது DHT11. ஸோ ஒரு 10K ohm ரெசிஸ்டர், ஓகே, பிரெட் போர்ட், அப்புறம் ஜம்பர் வயர்ஸ், USB கேபிள் ப்ரோக்ராமிங்க்கு, அப்புறம் ஒரு Arduino IDE தேவைப்படும் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, அப்புறம் ஒரு திங்ஸ்பீக் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு லைக் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் என்னோட. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா லைக் Arduino IDE ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ Arduino IDE இந்த சாஃப்ட்வேரில் போய் இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைக் ESP32 போர்டு ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு லைக் ஃபைலுக்கு போங்க, ப்ரிஃபரன்சஸுக்கு போங்க. ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு நீங்கள் லைக் ஒரு JSON ஃபைல் இன்டர்ஃபேஸ் JSON ஃபைல் அடிஷ்னல் போர்ட் மேனேஜர். நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஐடி லைக் நிறைய போர்ட் சப்போர்ட் பண்ணுவோம். லைக் யூனோ போர்டு, Arduino யூனோ போர்டு சப்போர்ட் பண்ணுவோம். லைக் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் ESP32, நோட் MCU நிறைய மேனுஃபேக்சர் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த அடிஷ்னல் போர்ட் மேனேஜரோட URL நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக ESP நீங்கள் நோட் MCU யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ESP8266 இந்த URL ஸ்பெசிஃபை பண்ணணும், JSON URL ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ESP32 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த URL ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி லைக் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லைக் ஃபைலில் ப்ரிஃபரன்சஸில் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் லைக் Arduino IDEயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைக் நீங்கள் இந்த JSON ஃபைலை நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லைக் போர்ட் மேனேஜர் டூல்ஸ் போய்ட்டு போர்டை சூஸ் பண்ணி போர்ட் மேனேஜரில், ஓகே, போர்ட் மேனேஜரில் ESP32 கொடுத்து லைக் இந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ESP32 by Espressif Systems. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் திங்ஸ்பீக், உங்களுக்கு திங்ஸ்பீக் லைப்ரரி இருந்துச்சுன்னா திங்ஸ்பீக் லைப்ரரி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. திங்ஸ்பீக்னு சர்ச் பண்ணுங்கள், திங்ஸ்பீக் லைப்ரரி வரும். அந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் போர்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் டூல்ஸில் போய்ட்டு போர்ட் மெனுஸில் போய்ட்டு லைக் இது நான் யூஸ் பண்ணுற அந்த டூஇட் ESP32 டெவ்கட்ன்றது நான் யூஸ் பண்ணுற 32 சில இது மாறும். ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் என்ன போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பண்ணிவிட்டு லைக் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் போர்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ஸ்கேன் ஃபைலில் எக்ஸாம்பிள்ஸில் ஒய்ஃபை ஸ்கேன் இருக்கும். ஓகே, ஸோ ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணி காமிக்கும்.
என்னென்ன நோட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்படி வந்து ஒரு ESP32 போர்டில் செக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் Arduino ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, Arduino ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு, ஓகே, ப்ரிஃபரன்சஸில் அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஜேசன் இந்த லிங்க்கை வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அடிஷ்னல் போர்ட் மேனேஜர்ஸ் URL நான் ஏற்கனவே இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நோட் IMC இருந்துச்சுன்னா கமா போட்டு அடுத்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, கிளிக் ஓகே. அப்புறம் டூல்ஸ் போங்க, டூல்ஸில் போர்ட்ஸ் போங்க, போர்ட்ஸில் போர்ட் மேனேஜர் இருக்கும். ஓகே, போர்ட் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ESP32 லோட் ஆகிட்டு இருக்கு. ESP32 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ESP32 by எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ ThinkSpeak நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் ThinkSpeakனு வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ESP32 பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் போங்க, ஃபைலில் போய்ட்டு காம்போர்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு முதல் நீங்கள் போர்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே எனக்கு காம்போர்ட்டில் வந்து காம்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு COM9 வந்து போர்டு டெடிட் ஆகிருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் போர்ட்டில் டெடிட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ டூல்ஸ் போங்க, COM9 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன காமிக்குதோ அந்த போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் போங்க, ஃபைலில் எக்ஸாம்பிள்ஸ் போங்க. எக்ஸாம்பிள்ஸில் ஒய்ஃபை ஸ்கேன். ஓகே, ஒய்ஃபையில் போய்ட்டு ஒய்ஃபை ஸ்கேன் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சூஸ் பண்ண உடனே ஒரு எக்ஸாம்பிள் கோடு ஒன்று வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபைல் போகிறேன், எக்ஸாம்பிள்ஸ் போகிறேன், ஒய்ஃபை ஸ்கேன். ஓகே, ஸோ இது அந்த ஒய்ஃபை ஸ்கேனோட எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, ஒய்ஃபை ஸ்கேனோட எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன். போர்டை ஒரு தடவை ரீசெட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் ரீசெண்ட். ஓகே, ஒய்ஃபை ஸ்கேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஓகே, ஸோ போர்டு வந்து இப்போ கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து ESP32 வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ESP32 போர்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். நான் பண்ணி முடிச்சுட்டு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ போர்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, போர்டு இப்போ ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி முடித்த உடனே ஓகே, டூல்ஸ் போங்க. டூல்ஸில் கம்யூனிகேஷன்ஸ் சீரியல் மானிட்டர். ஓகே, சீரியல் மானிட்டர் போயிட்டு பாட் ரேட் வந்து 11,015,200 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் ஸ்கேன் ஸ்டார்ட்னு காமிச்சிட்டு என்னென்ன நெட்ஒர்க்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ESP32 போர்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒய்ஃபை வந்து லைக் ஒர்க்கிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது ஓகே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஓன் கோடுக்கு போகலாம். ஸோ நான் திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் ஒன்ஸ் Arduino ஓப்பன் பண்ணி உடனே ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸை போயிட்டு இந்த அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் URL-ல் நீங்கள் அந்த ESP32 JSON ஃபைலில் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஓகே, JSON ஃபைலை நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் டூல்ஸில் போங்க. டூல்ஸில் போயிட்டு போர்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, போர்டில் போயிட்டு போர்ட் மேனேஜரில் இங்கே வந்து ESP32ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, அது லோடாக கொஞ்சம் டைம் ஆகும். ESP32ன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வர லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வர லைப்ரரி இங்கே நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே டிவைஸ் மேனேஜர் போங்க. டிவைஸ் மேனேஜர் போய்ட்டு உங்கள் போர்டை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு லைக் காம்போர்ட் உங்களுக்கு காமிக்கும், போர்டோட காம்போர்ட் காமிக்கும். அந்த காம்போர்ட்டை நோட் பண்ணிவிட்டு டூல்ஸில் வந்துட்டு அந்த காம்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. காம்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. கிளிக் அப்லோட். ஃபைல் எக்ஸாம்பிள்ஸ் போங்க. எக்ஸாம்பிள்ஸில் ஒய்ஃபை போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். காம்போர்ட் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் போர்டையும் சூஸ் பண்ணிக்கணும். போர்டில் போய்ட்டு ESP32 Arduinoவில் போய்ட்டு ஸோ இந்த போர்டு வந்து லைக் டூ இட் ESP32 DevKit V1. ஓகே, ஸோ அதனால் நான் அந்த போர்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கிளிக் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு இதாகும். ஓகே, ஸோ நீங்கள் பண்ணுறப்போ வந்து லைக் உங்கள் பழைய காம்போர்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ வந்து பழைய காம்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தோன்னே லைக் உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து கம்பைல் ஆகிட்டு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகி முடித்த உடனே சீரியல் மானிட்டர் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து லைக் அந்த என்னென்ன ஒய்ஃபை நெட்வொர்க் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத காமிக்கும். இப்போ கனெக்டிங் வருது ஆக்சுவலாக. ஓகே, கனெக்டிங் வருது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே போச்சு அப்படின்னா லைக் ரீசெட் ஸ்விட்ச் இருக்கும். சாரி, ரீசெட் இல்லை, பூட் ஸ்விட்ச். ஆக்சுவலாக இந்த பூட் ஸ்விட்சை ஒரு லாங் ப்ரெஸ் கொடுங்க. ஓகே, பூட் ஸ்விட்சை நீங்கள் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். ஓகே, ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே லைக் நீங்கள் பூட் ஸ்விட்சை வந்து லைக் நீங்கள் வந்து ரிலீஸை நீங்கள் விட்டுடலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஆகி முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் ஆகி முடிஞ்ச உடனே தென் ஸோ ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டூல்ஸ் போங்க, சீரியல் மானிட்டர் போங்க. சீரியல் மானிட்டரில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நெட்வொர்க்ஸ் அவைலபிலிட்டி காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் DHT11 சென்சர்ஸ் வந்து லைக் எப்படி இது யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ DHT ஒன்ஸ் நீங்கள் இது முடித்த உடனே இந்த ப்ராசஸ் நீங்கள் முடித்த உடனே ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து DHT11 சென்சர்ஸ் வந்து நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பூட் ஸ்விட்ச் ஆக்சுவலாக. ஓகே, இந்த பூட் ஸ்விட்ச் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் எரர் காமிச்சிச்சு அப்படின்னா லைக் இந்த பூட் ஸ்விட்சை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சில சமயம் அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் உங்களுக்கு அந்த கனெக்டிங்னு ரொம்ப நேரம் கனெக்டிங் ஸ்டேஜ்லேயே காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூட் ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ண உடனே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ DHT11 DHT22 வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் ஆக்சுவலாக. பட் ஹியூமிடிட்டி ரேஞ்ச் வந்து 20 to 90% இருக்கும். இதில் 0 to 100% இருக்கும். ஓகே, ஸோ அக்யூரசி DHT22 வந்து கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து லைக் DHT22 யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் புல்லப் ப்ரெஸர் தேவையில்லை, நீங்கள் டேட்டாவே நீங்கள் கொடுத்துடலாம். பட் DHT11க்கு வந்து உங்களுக்கு புல்லப் ப்ரெஸர் தேவை.
ஓகே. ஸோ DH11ல வந்து 3 பின் இருக்கும். சிலதில 4 பின் இருக்கும். ஸோ நீங்க மார்க்கெட்ல என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 3 பட் ஜெனரிக்கா வந்து என்ன 3 பின்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பின் வந்து 3.3 வோல்ட் இருக்கும். செகண்ட் பின் வந்து டேட்டா பின்னா இருக்கும். 3வது பின் வந்து கிரவுண்ட் பின்னா இருக்கும். ஓகே. ஃபோர்த் இன்கேஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா, 3வது வந்து டோன் கனெக்டா இருக்கும். 4வது பின் வந்து கிரவுண்ட் பின்னா இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் DH11 லைக் DH11 வந்து ஒரு ESP32 சென்சாரில் வந்து லைக் வந்து 3.3 வோல்ட். இந்த ஃபஸ்ட் பின் 3.3 வோல்ட் எடுத்து இந்த ESP32 ஃபஸ்ட் பின் வந்து 3.3 வோல்ட். ஓகே. ஸோ இந்த பக்கம் செகண்ட் பின் வந்து கிரவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ 3.3 வோல்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே. இந்த 10K மட்டும் நீங்கள் எடுத்து GPIOவில் கொடுத்துக்கோங்க. GPIOவில் வந்து நான் 4 யூஸ் பண்ணுறேன். D4 யூஸ் பண்ணுறேன். ஓகே. D4 யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் ஒரு புல்லப் ரெசிஸ்டர் தேவை ஆக்சுவலாக. ஸோ 3.3 வோல்ட்டோட புல்லப் கொடுத்துக்கணும் நீங்கள். அது வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து ஒரு புல்லப் ரெசிஸ்டர் நீங்கள் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு லைக் DHT லைப்ரரி இருக்கு. வந்து DHT லைப்ரரி. DHT நீங்கள் சர்ச் பண்ணினா ஒரு லைப்ரரி வரும். ஓகே. ஸோ அந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லைக் அடாப்டட் யூனிஃபைட் சென்சர். ஓகே. ஸோ அந்த லைப்ரரி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு திங்ஸ்பீக் அக்கௌண்ட் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம DHTயோட அவுட்புட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லைக் நம்ம வந்து இதை செக் பண்ணலாம். ஸோ DHT வந்து லைக் வந்து நான் உங்களுக்கு ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன். கேமராவை எடுத்துகிட்டு நான் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே லைக் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ESP32 போர்டு இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ ESP32 போர்டு, DH11 சென்சர், ஒரு பிரெட் போர்டு. ஓகே. ஸோ அதே கனெக்ஷன்ஸ் தான். அந்த கனெக்ஷன்ஸ் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. கனெக்ட் பண்ணிட்டு அந்த கேபிள் லைக் ஏற்கனவே பிசியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. பிசியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம DH11 சென்சருக்கான கோடிங்கை நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஓகே. ஸோ ஒரு Arduino கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டூல்ஸில் போயிட்டு டூல்ஸில் மேனேஜ் லைப்ரரிஸில். ஓகே. ஸோ DHT. ஓகே. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணினா கொஞ்சம் டைம் ஆகும். DHT அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லைக் கேப்ஸ் DHT. ஓகே. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி வரும். அந்த லைப்ரரி நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே. DHT சென்சர் லைப்ரரி. ஓகே. இது ஏற்கனவே இன்ஸ்டால்ட் ஆகிருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் லைக் அடாப்ட் லைப்ரரி. ஓகே. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே லைக் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஹெடர் ஃபைலை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹேஷ் இன்க்ளூட். ஓகே. ஸோ இது வந்து DHT.h. ஓகே. ஸோ யூசர் டிஃபைன் ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்றதுனால லைக் நம்ம வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஹேஷ் டிஃபைன் லைக் நம்ம GPIO DHT பின்னை வந்து லைக் நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4th பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. 4th பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் DHT டைப் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய டைப் இருக்குது. DHT11 இருக்குது, DHT12 இருக்குது. ஸோ அந்த DHT டைப்பை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ DHT11. ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் DHT. ஓகே. ஸோ இதை வந்து லைக் DHT பின்னையும் அந்த டைப்பையும் நீங்கள் வந்து அது பேராமீட்டர்ஸ் இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து ஒன் டைம் ரன் ஆகிற கோட் எல்லாமே இதில் போட்டுருங்க. லூப்பில் இருக்கிற கோட் எல்லாமே இதில் போட்டுருங்க. ஓகே. மெயின் ப்ரோக்ராம் இதெல்லாம். ஸோ இதில் வந்து லைக் சீரியல் போர்ட்டில் வந்து லைக் இதில் வந்து சீரியல் போர்ட் வந்து சும்மா சீரியல்
பாட் ரேட் நம்ம செட் பண்ணுறோம். சீரியல் பிகின் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சின்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லைக் ப்ராக்டிஸில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, சீரியல் பிகின் ஃபஸ்ட் நான் கொடுத்துறேன். அப்புறம் டிஹெச்டி டாட் பிகின். ஸோ இனிஷியலைசேஷன் கோட் எல்லாமே இதில் இருக்கும். டிஹெச்டி இனிஷியலைசேஷன் கோட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் நேரம் லைக் ஒரு டிலே கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 200 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் இனிஷியலைசேஷனுக்கு அப்புறம். ஓகே, ஸோ float of h equal to humidity equal to read humidity. Okay, from temperature float of T equals read temperature. Okay, so humidity temperature, if okay, it's not a number. Okay, it's not a number of h or is not a number of t. Okay, t. Okay, இருந்துச்சுன்னா லைக் சீரியல் டாட் பிரிண்ட் நியூ லைன் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இந்த எஃப் வந்து லைக் வந்து எஸ்ராம்லேருந்து ஃப்ளாஷுக்கு போடுறதுக்காக எப்பயுமே ஸ்ட்ரிங் பண்ணுறப்ப ஃபெயில் டு ரீட் டெம்பரேச்சர். ஸோ தட் ஃப்ளாஷில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இல்லைன்னா எஸ்ராமில் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள ஃப்ளாஷ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லைக் humidity. ஓகே, ஸோ டிஹெச்டிக்கு வந்து லைக் டிஹெச்டி டெமோ நான் கொடுத்துட்றேன். ஸோ டிஹெச்டி கோடிங் முடிச்சிட்டோம். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்ம GPIO 4ல் கொடுத்துருக்கனால நீங்கள் டிஹெச்டி பின் வந்து 4ஓட கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 கொடுத்துருக்கோம். டைப் டிஹெச்டி 11 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலைசேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கோங்க. பாட் ரேட் செட் பண்ணிக்கோங்க. சீரியல் பிகின் பாட் ரேட், டிஹெச்டி இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ ஒரு டிலே கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ரீட் ஹியூமிடிட்டி, ரீட் டெம்பரேச்சர் இஸ் நாட் அ நம்பர். ஹச்சும் டி நாட் அ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து ஃபெயில் டு ரீட் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து சீரியல் பிரிண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஓகே, சாரி.
ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து DHT 11 கோடிங் எழுதியிருக்கோம். டூல்ஸில் போகிறேன். டூல்ஸில் போய்ட்டு COM9 சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ப்ரீவியஸில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அந்த காம் போட்டு எதுவும் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்துட்டு இன்கேஸ் கனெக்ஷனில் வந்து கனெக்டிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா லைக் பூட் பட்டன் வந்து லைக் ப்ரெஸ் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கனெக்டிங்னு வருது. ஸோ நான் பூட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். சில இதில் தேவை இருக்காது, சில இதில் நீங்கள் வந்து பூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஆகி முடித்த உடனே நீங்கள் டூல்ஸில் போய்ட்டு சீரியல் மானிட்டர் போங்க. சீரியல் மானிட்டரில் நீங்கள் 9600 பாட்ரேட்னு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 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 இப்போ நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து இது திங்க் ஸ்பீக்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ திங்க் ஸ்பீக்கில் வந்து லைக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் ஃபஸ்ட்டு திங்க் ஸ்பீக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திங்க் ஸ்பீக் லாகின் நான் கொடுக்குறேன், சர்ச் பண்ணுறேன். திங்க் ஸ்பீக் அக்கௌண்ட் வருது. திங்க் ஸ்பீக் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இதில் இருக்க அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இதை இந்த இந்த அக்கௌண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து சேனல்ஸ் இருக்கும். இப்போ சேனல்ஸ் நிறைய இருக்கும். லைக் இதெல்லாம் சேனல்ஸ் ஆக்சுவலாக. இப்போதைக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து 4 சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சேனலில் வந்துட்டு லைக் இப்போ IoT டெமோ அப்படின்னு ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சேனலில் வந்து லைக் 8 சென்சர் கிட்ட லைக் ஃபீல்டு 8, பட் ஃபீல்டு 8 வரைக்கும் நீங்கள் வந்து சென்சர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். 8 சென்சர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஓகே, அது சேனல் நம்பர் வாங்க ஆக்சுவலாக. சேனல் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேனலில் பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். ப்ரைவேட்னா ஒன்லி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கவங்க மட்டும் தான் வியூ பண்ண முடியும். பப்ளிக் அப்படின்னா லைக் யார் வேணாலும் வியூ பண்ணலாம். அந்த URL இருந்துச்சுன்னா யார் வேணாலும் வியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சேனலில் நீங்கள் ரைட் பண்ணணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு API கீஸ் தேவைப்படும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கீஸ் ஆக்சுவலாக API கீ. ஓகே, ஸோ அதில் ரைட் API கீன்னு இருக்கும், ரீட் API கீ இருக்கும். ரீட் API கீயை வச்சு இந்த API கீயை வச்சு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் API கீயை வச்சு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த API கீ தெரிஞ்சுன்னா யார் வேணாலும் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து சீக்ரெட் கீ ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் புதுசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் நியூ கீ கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ ரைட் API கீயை வச்சு நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகே, அது போக வந்து ஆப்ஸில் வந்து லைக் வந்து நீங்கள் வந்து ட்வீட் பண்ணலாம், லைக் HTTP மற்ற இமெயில் அனுப்புறது, MATLAB கோட் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, இதில் எல்லாமே இந்த ஆப்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் சேனல்ஸ் வந்து நீங்கள் 4 சேனல் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே IoT டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் IoT டெமோவில் நீங்கள் சேனல் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சேனல் செட்டிங்ஸில் போய்ட்டு கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, கிளியர் சேனல் கொடுத்தேன். கிளியர் சேனல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேனலில் ஏற்கனவே இந்த வேல்யூ எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே, கிளியர் ஆயிரும். ஸோ ஹியூமிடிட்டி ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து ஹியூமிடிட்டிக்கும், ஃபீல்டு 2 வந்து டெம்பரேச்சருக்கும் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 சேனல் நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. மற்ற சென்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஆனால் 8 தான் பண்ண முடியும். பட் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷேரிங், API கீ இதெல்லாமே. ஸோ நான் இன்னொரு ப்ரோக்ராம் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம டைப் பண்ண முடியாது, டைம் ஆகும். பட் சேம் திங் தான். நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் wifi.h இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. # wifi.h, thingspeak.h, அப்புறம் DHT.h. ஓகே, thingspeak.h வந்து லைக் நம்ம திங்ஸ்பீக் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ DHT பின் வந்து லைக் 4 நம்ம இது GPIO 4ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம சேம் தான் DHT டைப். இந்த SSID அப்படின்றது வந்து யூசர் நேம்.
ஓகே, நீங்கள் ஒய்ஃபையோட யூசர் நேம், ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஒய்ஃபை கிளைண்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை கிளைண்ட் வந்து கிளைண்ட் நீங்கள் டேட்டா டைப் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனல் நம்பர் வந்து இந்த சேனல் நம்பர் வந்து நம்ம லைக் ஐஓடி சேனலில் இருக்க இந்த நம்பர் ஆக்சுவலாக 1565986. ஸோ அந்த சேனல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ரைட் ஏபிஐ கீ வந்து இதுதான் அந்த ரைட் ஏபிஐ கீ. சேனல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏபிஐ கீ இருக்கும். ஏபிஐ கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ. ஓகே, சேனல் செட்டிங்ஸில். ஸோ இது எல்லாமே டைமர் வேரியபிள் ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதுக்கு டேட்டா அனுப்ப முடியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் டு லைக் 1 மினிட்டாவது டிலே கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு அனுப்புகிறப்ப, திங்ஸ்பீக் அனுப்புகிறப்ப கண்டினியூஸாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா லைக் டேட்டா அது எடுத்துக்கிறாது. ஓகே, ஸோ திங்ஸ்பீக் அலோவ் பண்ணாது. ஸோ டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. பாட் ரேட் வந்து 1,15,200 வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 1,02,600. நீங்கள் திங்ஸ்பீக்கை வந்து நீங்கள் ஒய்ஃபை மோடு வந்து லைக் ஸ்டேஷன் மோடு. ஓகே, ஸ்டேஷன் அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட் ரெண்டுமே எஸ்டிஏ. திங்ஸ்பீக்கை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க, டிஹெச்டி இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிலே வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லைக் திங்ஸ்பீக் வந்து கண்டினியூஸாக கொடுத்தா அது எடுத்துக்கிறது டேட்டா. ஸோ அதுக்கு வந்து 30 செகண்ட்ஸாவது உங்களுக்கு டிலே கொடுக்கணும். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் டேட்டா அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இந்த டிலே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் ஒய்ஃபை இஸ் நாட் கனெக்டட், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து லைக் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ஒய்ஃபை கனெக்ட் ஆகி முடிச்ச உடனே டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எடுத்துகிட்டு லைக் இது தேவையில்லை. ஆக்சுவலாக செக் பண்ணிக்கோங்க. லைக் நாட் நம்பர் அப்படின்னா ஃபெயில் டு ரீட் ஃப்ரம் டிஹெச்டி சென்சர். இது ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்கு, செகண்ட் ஃபீல்டுக்கு ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர். உங்களுக்கு மூணாவது ஃபீல்டு வேணும்னா அப்படியே ப்ராக்கெட் உடனே 3, என்ன வேல்யூ கொடுக்குமோ அந்த வேல்யூ நீங்கள் சென்ட் பண்ணி மூணாவது வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ திங்ஸ்பீக் டாட் ரைட் ஃபீல்ட்ஸ், இது சேனல் நம்பரு, மை ரைட் ஏபிஐ கீ. ஸோ x = 200 அப்படின்னா சேனல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இல்லைன்னா ப்ராப்ளம் அப்டேட்டிங் சேனல். ஸோ இதான் கோடிங் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்த கோடிங்கை நம்ம வந்து லைக் டம்ப் பண்ணி பார்க்கலாம். லைக் நான் டம்ப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லைக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க அந்த காம்போட க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, திருப்பி நான் கொடுக்குறேன். ஸோ டூல்ஸில் போயிட்டு ஃபார்ம் 9 ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ கம்பைல் பண்ணுறேன், கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். ஸோ இது வந்து லைக் ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகே, ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ வந்து லைக் சேனல் செட்டிங்ஸில் நீங்கள் சேனல்ஸ் போனீங்க அப்படின்னா, மை சேனல்ஸ் போனீங்க அப்படின்னா, ஐஓடி டெமோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபீல்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இங்கே என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோஸ் இருக்குது. எதுவுமே இதாகலை, எதுவுமே நமக்கு டேட்டா இதில் வரல ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராம் டம்ப் பண்ணி முடித்த உடனே ஸோ நான் இப்போ பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். லைக் கனெக்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நான் பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆன உடனே லைக் அதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே ப்ரோக்ராமிங் முடிஞ்சிருச்சு. லைக் டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 1,15,200 பாடெட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா லைக் ஒய்ஃபை கனெக்டட் ஆகலைன்னு சொல்லி தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் திருப்பி ரீசெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அட்டெம்ப்டிங் டு கனெக்ட்னு வருது. இப்போ ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிடுச்சு.
ஸோ சேனல் வந்து லைக் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் லைக் 73 டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போய் திங்ஸ்பீக் சேனலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டேட்டா இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு மினிட்டுக்கும் லைக் வந்து ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஒரு டேட்டா இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்த டேட்டா வந்திருக்கு, லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு ஒரு சேனலுக்கு இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் போங்க, மை சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூஸ் சேனல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஐஓடி டெமோ லைவ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபீல்டு சேனல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஹியூமிடிட்டி. ஓகே, இது வந்து டெம்பரேச்சர், டெம்ப். ஓகே, டெம்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் ஆக்சுவலாக ஐஓடி டெமோ லைவ். ஓகே, ஸோ இப்போ வந்து சேனல் ஐடி, இந்த சேனல் ஐடியை கொண்டு போய்ட்டு நீங்கள் கோடில் போய்ட்டு கோடில் இந்த சேனல் ஐடி, இங்கே இருக்க சேனல் ஐடி நீங்கள் மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏபிஐ கீஸ் வாங்க. ஏபிஐ கீஸில் வந்து ரைட் ஏபிஐ கீயை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் ஏபிஐ கீ போய்ட்டு கோடில் நீங்கள் மாற்றணும். ஓகே, மாற்றிட்டு அந்த போர்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி கம்பைல் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, திருப்பி கம்பைல் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ கனெக்டிங் வருது. புட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இப்போ டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே லைக் அதுக்கடுத்து நீங்கள் வந்து லைக் டூல்ஸில் போய்ட்டு சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து லைக் நான் திருப்பி ரீசெட் பண்ணுறேன். ஸோ அட்டெம்ப்டிங் டு கனெக்ட் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஆன உடனே லைக் உங்களுக்கு வந்து லைக் DHT11ஓட டேட்டா எடுத்துகிட்டு உங்களுக்கு திங்ஸ்பீக்கில் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ சேனல் மாற்றிருக்கோம். ஸோ ஐஓடி டெமோ லைவ் இந்த சேனலில் வரணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக டேட்டா இங்கே வரணும் நமக்கு. ஓகே, ஸோ கனெக்டட்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து டேட்டா வந்திருக்கும். டேட்டா வந்துருச்சு. ஸோ டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ரெக்கார்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் ரீலோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். செகண்ட் டேட்டாவும் வந்துருச்சு. ஓகே, செகண்ட் டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ 2 என்ட்ரிஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நம்ம நாளைக்கு வந்து லைக் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் படி நீங்கள் சர்க்யூட்டை நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ESP32 போர்டில் லைக் ESP32 போர்டில் லைக் VCC 3. இது DHT11ஓட பின் அவுட் பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் பின் வந்து 3.3 வோல்ட். அதுக்கடுத்து லைக் கிரவுண்டு. ஓகே, டேட்டா சில இதில் 3 பின்ஸ் இருக்கும், சில இதில் 4 பின்ஸ் இருக்கும். ஸோ 3.3 வோல்ட் தூக்கி நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் பின் வந்து 3.3 வோல்ட்டில் கொடுத்துருங்க. கிரவுண்டு தூக்கி கிரவுண்டில் கொடுத்துருங்க. அந்த டேட்டாக்கு மட்டும் ஒரு 10 கிலோ ஓம் புல்லப் ரெசிஸ்டர் ஒன்று கொடுக்கணும். புல்லப் ரெசிஸ்டர் வந்து 3.3 வோல்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் DHT லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. DHT லைப்ரரி அப்புறம் அடாப்ட் யூனிஃபைட் சென்சர். ஓகே, ஸோ அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக திங்ஸ்பீக் லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த 3 லைப்ரரி நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் லைக் திங்ஸ்பீக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு திங்ஸ்பீக் இந்த லைப்ரரி வரும். ஓகே, இந்த மேலே பை மேத்தோக்ஸ்ன்னு இருக்கும், அந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, திங்ஸ்பீக் லைப்ரரி. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து மேத்தோக்ஸில் போய்ட்டு திங்ஸ்பீக் லாகினில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ சேனலில் வந்து லைக் ஃபீல்டு லேபிள் ஃபீல்டு 1 ஃபீல்டு 2. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர், நீங்கள் உங்களுக்கு 3 வேணால் 3 சென்சர் வேணால் 3 சென்சர் போட்டுக்கோங்க, 2 சென்சர் வேணால் 2 சென்சர் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே அதுக்கடுத்து லைக் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏபிஐ கீ இருக்கும், ரைட் ஏபிஐ கீஸ், ரீட் ஏபிஐ கீன்னு இருக்கும். அதில் ரைட் ஏபிஐ கீயும் சேனல் நம்பரும் தான் தேவை நம்ம கோடுக்கு. ஆக்சுவலாக இதுதான் சேனல் நம்பரு, இது வந்து ரைட் ஏபிஐ கீ. இது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோடு வந்துருங்க ஆக்சுவலாக. ஓகே, கோடில் வந்துட்டு லைக் ஸோ இதுதான் கோட் ஆக்சுவலாக. ஸோ கோடில் வந்துட்டு லைக் சேனல் நம்பர்ஸ்லையும் லைக் ஏபிஐக்கு ரைட் ஏபிஐக்கில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணுங்கள், டம்ப் பண்ணுங்கள். டம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேட்டா வந்து லைக் க்ளவுடில் அப்டேட் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது நீங்கள் திருப்பி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து லைக் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நம்ம நாளைக்கு செஷன்ஸில் வந்து லைக் வெதர் மானிட்டரிங், இதே வெதர் மானிட்டரிங் செஷன் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இமெயில் அனுப்புறது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ see you on the next class tomorrow. Until then, bye bye, take care. நல்ல வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.